கடந்த வகுப்பில் நான் ஸ்ரீ மாதாஜி எமக்கு பிராணாயாமம் எவ்வாறு செய்வது என்பதை விளங்கப்படுத்தினார். இந்த பிராணாயாமம் மூலம் நாம் எமது இடது வலது நாடியில் இயங்கும் சக்திகள், இடது நாடியில் இயங்கும் மனசக்தி, வலது நாடியில் இயங்கும் பிராண சக்தியை நாம் ஒன்றாக்கி, எமது கவனத்தோடு ஒன்றாக்கி நாம் அமைதி நிலைக்கு வர முடியும். அந்நிலையில் நாம் எண்ணங்களை நிறுத்த முடியும். நிறுத்தி தியான நிலைக்கு செல்ல முடியும். மிக இலகுவான பயிற்சி. அதை நாம் இன்றும் செய்வோம். இது இந்த தியானத்தின் நடைமுறை பக்கம். அதாவது தியானம், எண்ணங்கள் இல்லாத அந்த அமைதி நிலை என்றெல்லாம் நாம் கதைக்கின்றோம். ஆனால் நடைமுறையில் இதை நாம் எவ்வாறு செய்வது? சில பேருக்கு அது சில நேரங்களில் நாம் தானாக அந்த நிலைக்கு சென்று விடுவோம். அது மனநிலையை பொறுத்தது. சில நேரங்களில் மனம் குழம்பி இருக்கும், பிரச்சனைகள், எண்ணங்கள் நிறைந்திருக்கும். அமைதியின் நிலைக்கு போக முடியாது இருக்கும். அப்ப அந்த நேரங்களில் நாம் இந்த நடைமுறை இந்த பயிற்சியை நாம் செய்து தியான நிலைக்கு கொண்டு செல்லலாம். முதலில் எமது கவனத்தை தலை உச்சி குலுக்கி கொண்டு செல்லுவோம். அங்கு எமது கவனத்தை வைத்து எமது கவனத்தை கவனிப்போம். எமது கவனம் எங்கிருக்கின்றது? உச்சிக்குழியில் அமைதியாக இருக்கின்றதா? மனதை நாம் கவனிப்போம். மனதில் ஏதாவது சிரமங்கள் இருக்கின்றதா? பிரச்சனைகள் இருக்கின்றதா? கவலைகள் இருக்கின்றதா? எமது நாளாந்த வாழ்க்கையில் நாம் பலவற்றை சந்திக்கின்றோம். ஏதாவது இருந்தால் அவற்றை எமது இருதயத்தில் நாம் அதன் அந்த உணர்வை உணர்வோம். எமது இருதயத்தில் அந்த உணர்வை நாம் உணர்வோம். என்ன உணர்வு? கவலையா? பிரச்சனையா? அல்லது எண்ணங்களா? தொந்தரவா? யாராலும் தொந்தரவா? எதுவாக இருந்தாலும். அல்லது தியானத்தில் இப்பொழுது சில பேருக்கு தியானத்தில் நான் இந்த எனது எண்ணங்கள் அனைத்தையும் விலக்கி அதற்கு அப்பால் நான் இந்த தியான நிலையை அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பமா? எதுவானாலும் நாம் அதை இருதயத்தில் போட்டு நமது கவனத்தை அங்கு கொண்டு வருவோம். இருதயத்தில் வைப்பது என்பது நாம் எமது குரு ஸ்ரீ மாதாஜியின் பாதங்களில் அதை வைத்து விடுவோம். எதுவானாலும் நாம் சரணாகதி செய்து விடுவோம். சரணாகதி செய்யும் போது நாம் அதிலிருந்து விடுபடுகின்றோம், அமைதி அடைகின்றோம். இந்நிலையில் மூச்சை நன்றாக உள்ளிழுத்து நாம் மூச்சை பிடித்து கொள்ளுவோம். பிடித்து அமைதியாக இருப்போம்.
பிறகு மூச்சை வெளிவிடுவோம். வெளிவிட்ட பின்பு அமைதியாக இருப்போம். அடுத்த மூச்சு வரை நாம் அமைதியாக இருப்போம். இந்த அமைதி நிலையில் எனது கவனம் எங்கிருக்கின்றது? எனது பிரச்சனைகளில், கவலைகள், எண்ணங்கள், விருப்பங்கள் அனைத்தும் இருதயத்தில் சரணாகதி செய்தாகிவிட்டது. எனவே அமைதியாக நாம் இருக்கின்றோம். இந்நிலையில் நீங்கள் 2-3 தடவை மூச்சை நன்றாக உள்ளெடுத்து பிடித்து வைத்து பின்னர் விடுவியுங்கள். பிறகு கொஞ்ச நேரம் காத்திருந்து மீண்டும் சுவாசத்தை உள்ளிழுங்கள். உங்களுடைய விருப்பங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் ஸ்ரீ மாதாஜியிடம் விட்டு இந்த பயிற்சியை சிறிது நேரம் செய்த பின்பு, 2-3 தடவை செய்த பின்பு சுவாசத்தை சாதாரண நிலைக்கு கொண்டு வந்து இந்த கவனத்தோடு அமைதி அடைவோம். எந்த விருப்பமானாலும் தாயே, இந்த பிரச்சனையிலிருந்து நான் முழுமையாக விடுபட வேண்டும். முழுமையாக எனது எண்ணங்களில் இருந்து நான் விடுபட வேண்டும். எனது ஆத்மாவின் இந்த தியான அனுபவங்கள், திவ்ய அனுபவங்களை நான் பெற வேண்டும். இப்பொழுது கவனம் எங்கிருக்கின்றது? மற்றும் எனது புத்தி எங்கிருக்கின்றது? புத்தியே நமக்கு எண்ணங்களை தருவது. அதாவது எமது மமகாரம், அகங்காரம், எமது புத்தி, அது எங்கிருக்கின்றது? இந்நிலையில் எமது எண்ணங்கள் மறைந்து விட்டது. இப்பொழுது நாம் இன்று எமது நாபி சக்கரத்தை பற்றி பார்ப்போம். 3வது சக்கரம் எமது வயிற்று பகுதியில் இருக்கின்றது. தொப்புள் பகுதிக்கு பின்னால் எமது வயிற்றுக்குள் இருக்கும் சக்தி மையம். இதுவே எமக்கு உலக வாழ்வில் திருப்தி, மன நிறைவு, அமைதி தருவது. இந்த திருப்தி, மன நிறைவு, அமைதியால் எமக்கு ஒரு மகிழ்ச்சியை, வாழ்வில் மகிழ்ச்சியை தரும் சக்தி மையம், சமநிலையை தரும் சக்தி மையம், தர்மத்தின் இருப்பிடம், நேர்மையான நேரான நடத்தை, ஒழுக்கம் என்பவற்றை எமக்கு தரும் சக்தி மையம். இதனால் எமக்கு படிப்படியான ஆத்ம முன்னேற்றம், பரிணாம வளர்ச்சியை எமக்கு தரும் சக்தி மையமாகும். இவ்வாறு நாம் திருப்தி, மன நிறைவடைந்ததும் எமக்கு தாராள மனம் வருகின்றது. மற்றவர்களில் கவனம் செல்கின்றது. நான் திருப்தி அடைந்ததும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது. அவர்களை கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது. தமது கண்ணியம், மேன்மை அதிகரிக்கின்றது. கவனம் தூய்மை அடைகின்றது. இந்த சக்தி மையம்
இந்த சக்தி மையத்தை நாம் எவ்வாறு கவனித்துக் கொள்வது? இந்த சக்தி மையம் எமது தலையில் பிடரியின் நடுவில் மூலாதாரம், அதை சுற்றி சுவாதிஸ்தானம் என்று பார்த்தோம். அதற்கு சற்று மேல் உள்ள எமது தலை, அந்த புட்டி பகுதியில் எமது நாபி, எமது உச்சிக்குழியை சுற்றி வருகின்றது. கைகளில் நடுவிரல் ஆலும் கால்களில் பெருவிரலாலும் குறிக்கப்படுகின்றது. இது எமது வயிற்று பகுதி. எனவே நாம் உண்ணும் உணவு, எமது உணவு பழக்கங்கள், அதில் மிகவும் தங்கியிருக்கின்றது. சுகாதாரமான உணவு பழக்கம், சுத்தமாக இருத்தல் மிகவும் முக்கியம். மற்றும் இது மன நிறைவு, அமைதி, குடும்பத்தில் அமைதி, மன நிறைவை தரும். இந்த குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனைகள் இந்த சக்கரத்தை பாதிக்கும். கவலைகள், கஞ்சத்தனமாக இருத்தல், இவை இந்த சக்கரத்தை பாதிக்கும். எனவே நாம் இந்த சக்கரத்தை சமநிலையில் வைத்திருக்க வேண்டும். இந்த சக்கரத்தால் நமக்கு குடும்ப வாழ்வில் சமநிலை, அமைதி வருகின்றது. கவலைகள் மறைந்து ஒரு தன்னம்பிக்கை, கண்ணியம் ஏற்படுகின்றது. மற்றவர்களிடம் அன்பு வருகின்றது. எமது மன நிறைவு மற்றவர்களிடம் எமக்கு அன்பை, எமது கவனத்தை மற்றவர்களுக்கு கொண்டு செல்கின்றது. மற்றவர்களை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், கொடுக்க வேண்டும், தாராள மனம் வருகின்றது. தர்மம் நிலைநாட்டப்படுகின்றது. இந்த சக்கரம் மூலமாக நாம் பகிர்ந்து கொள்ளும் எதுவானாலும் பகிர்வதன் ஆனந்தத்தை எமக்கு தருகின்றது. மற்றவர்களுக்கு கொடுப்பதால் ஒரு மகிழ்ச்சியை எமக்கு தருகின்றது. என்றால் நாம் நிறைவடைந்தால், மன நிறைவடைந்தால் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம். அது ஒரு மகிழ்வை நமக்கு தருகின்றது. இது அனைத்தும் இந்த சக்கரத்தில் இருந்தே விருத்தியாகின்றது. இந்த நாபி சக்கரம் சூரிய நாளம் என்று அழைக்கப்படுகின்றது. 10 இதழ்கள், 10 இதழ்கள் கொண்டது. 10 உப நரம்பு முடிச்சுகள், அதாவது இதழ்களாக இருக்கின்றது. இதனுடைய தத்துவம் நீர் தத்துவம். எனவே நடு நாபி எமக்கு மன நிறைவு, திருப்தி, மன அமைதி, சமநிலை, தர்மம், பரிணாம வளர்ச்சியை தருகின்றது. இடது நாபி தாராள மனப்பான்மை, பேணி வளர்த்தல், ஒரு நல்ல ஒரு உபசரிப்பாளராக அல்லது நல்ல குடும்ப தலைவியாக, கிரக லக்ஷ்மி என்று சொல்லுவார்கள், நல்ல குடும்ப தலைவியாக இருக்கும் திறனை எமக்கு தருகின்றது. வலது நாபி எமக்கு தூய கவனம் மற்றும் கண்ணியம், மேன்மையை தருகின்றது. மற்றும் சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு நிலையை எமக்கு தருகின்றது. நன்மதிப்பு, மற்றவர்களால் மதிக்கப்படும் ஒரு நிலை, அந்த நிலையை எமக்கு தருகின்றது. முக்கியமாக
முக்கியமாக நமக்கு ஆன்மீக பரிணாம வளர்ச்சியை தருகின்றது. இந்த ஆன்மீக பரிணாம வளர்ச்சி என்றால் என்ன? இந்த சொற்கள் எல்லாம் மிகவும் பெரிய சொற்களாக இருக்கின்றது. இந்த வளர்ச்சி என்றால் என்ன? அது எனக்குள் என்ன மாற்றத்தை கொண்டு வருகின்றது என்றால், ஸ்ரீ மாதாஜி எமக்கு இலகுவான சொற்களால் அதை எமக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றார். அந்த வளர்ச்சி என்றால் என்ன என்றால், எமது எண்ணத்தில், எமது எண்ணங்கள் மற்றும் எமது செயல்களில் நாம் உயர்ந்தவர்களாக இருத்தல். எமது எண்ணங்கள் உயர்வான எண்ணங்களாக இருக்கும். எமது செயல்கள் உயர்வான செயல்களாக இருக்கும். நாம் இந்த நிலையை, இந்த வளர்ச்சியை அடையும் போது கீழ்த்தரமானவர்களாக நாம் இருக்க மாட்டோம். கண்ணியம், மேன்மை, தர்மம் நிறைந்தவர்களாக. அதுவே எமது எண்ணங்கள் செயல்கள் இரண்டிலும் நாம் உயர்ந்த நிலையை அடையும் நிலையே இந்த பரிணாம வளர்ச்சியாகும். மற்றும் இந்த நாபி சக்கரம் உடல் ரீதியாக நீங்கள் இந்த பார்த்தீர்கள் என்றால் எமது அனைத்து உறுப்புகளையும் கவனித்துக் கொள்கின்றது. அதாவது மண்ணீரல், கல்லீரல், சதயம், இரைப்பை, குடல்கள், சிறுகுடல், பெருங்குடல், பித்தப்பை அனைத்தையும். அப்போ இந்த சமிபாட்டு தொகுதியை நமக்கு கவனித்துக் கொள்கின்றது. கைகளில் இந்த சக்கரங்களின் நிலை நாம் பார்த்தோம். மூலாதாரம், மணிக்கட்டு பகுதி, சுவாதிஸ்தானம், கட்டை விரல், நாபி சக்கரம் இந்த நடுவிரல் ஆல் குறிக்கப்படுகின்றது. நாங்கள் மற்ற சக்கரங்கள் வரும்போது பார்ப்போம். நடுவிரல் எமது சின்ன விரல் இருதயத்தை குறிக்கின்றது. ஆள்காட்டி விரல் விசுதி சக்கரம், மோதிர விரல் ஆஞ்ஞா சக்கரம், நடு உள்ளங்கை சகசிராரம், அதை சுற்றி நாபியை சுற்றி இருக்கும் பவசாகரத்தால் குறிக்கப்படுகின்றது. இதனாலேயே எமது இரு கைகளும் முக்கியமாகின்றது. அதேபோல் கால்களிலும் நாம் இதை உணரலாம். இப்பொழுது நாம் அந்த அமைதியான தியான நிலைக்கு செல்லுவோம். நம்மை முழுமையாக வெளிப்படுத்தி கவனத்தை பிரம்மராந்திரம், அதாவது தலை உச்சிக்குழி, அதற்கு சற்று கீழ் இருக்கும் இருதயத்தின் பீடம், அதற்கு சற்று கீழ் இருக்கும் சகசிராரம், ஒரு அங்குல வெற்றிடம், வட்டமாக ஒரு அங்குல வெற்றிடமாக இருக்கின்றது. 1000 நரம்புகள் அங்கு முடிவடைகின்றது. இதுவே எம்மை முழுமையாக அமைதியடைய செய்யும் இடமாகும். எமது தியான அறை என்று கூட நாம் சொல்லலாம். எனவே எமது கவனத்தை நாம் அங்கு எடுத்து செல்லுவோம். உள்முகமாக கவனம் அங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றதா என்று கவனிப்போம். இல்லை என்றால் எமது வலது கையை பிரம்மராந்திரம், அதாவது எமது உச்சிக்குழியில் வைப்போம். வலது உள்ளம் கையை முதலில் தொடுகையை உணர்வோம். தொடுகையை உணரும் போது கவனம் அங்கு செல்கின்றது. பின்னர் சூடாகவா குளிராகவா இருக்கின்றது என்பதை கவனிப்போம். குளிர்ச்சியாக இருந்தால் அது முழுவதுமாக குளிர்மையடைய விட்டு விடுவோம். அந்த முழுவதும் எமது தலை முழுவதும் பரவட்டும். மூளை முழுவதும் அந்த குளிர்மை பரவட்டும். குளிர்மையை உணராவிட்டாலும் அந்த உச்சிக்குழியின் ஒரு தளர்வு, அந்த தளர்வை நாம் நமது சிரசில் முழுமையாக உணர்வோம். கையை 2 அங்குல உயரத்துக்கு கொண்டு செல்லுவோம். இப்பொழுது
அந்த உச்சிக்குழிக்கும் உள்ளங்காய்க்கும் இடையில் உள்ள பாகத்தை நாம் கவனிப்போம். கவனம் உள்முகமாக அந்த முள்ளந்தண்டில் இருக்கும் நடுநாடி சுழுமுனை நாடி என்று அழைக்கப்படும் இந்த சுழுமுனை நாடி வழியாக நமது முதலாவது சக்தி மையமான மூலாதார சக்கரத்துக்கு இலகுவாக விரிவடைகின்றதா என்பதை நாம் பார்ப்போம். இலகுவாக அது விரிவடைந்து அங்கு செல்கின்றதா என்று பார்ப்போம். அவ்வாறு நமது கவனம் செல்லும் போது அந்த குளிர்மையும் மெதுவாக அந்த மது சுழுமுனை நாடியில் பரவுகின்றதா என்று பார்ப்போம். இந்நிலையில் குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, மூன்றாவது தடவை 3 முடித்துக்கள் போட்ட பின்பு இரு கைகளையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். 10 விரல்களும் ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும். இந்த 10 விரல் நுனிகளிலும் நாம் அந்த குளிர்மையை உணர முடிகின்றதா என்று கவனிப்போம். கையை மெதுவாக நாம் கீழே கொண்டு வருவோம். இருதய மட்டத்தில் வைத்து அவதானிப்போம். இந்நிலையில் இந்த சரணாகதி நிலையில் நம்மை முழுமையாக திறப்போம். நமது சக்கரங்கள், நாடிகள், இருதயம், நமது மூளை, நமது கல்லீரல் அனைத்தையும் இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்திக்கு நாம் வெளிப்படுத்துவோம். பத்து விரல்களையும் அவதானியுங்கள். மாதாஜி, எனது 10 விரல் நுனிகளிலும் உள்ளங்கை என்பவற்றில் தூய தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள். இந்த குளிர்ந்த தெய்வீக அன்பு சக்தியே தூய அறிவாகும். இப்பொழுது கையை மடக்கி கொண்டு வந்து கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆகிய சஹஸ்ராரா. இரு கைகளையும் கூப்பி வணங்கி நாம் சமநிலையில் இருக்கின்றோமா என்று கவனிப்போம்.
சமநிலையில் தியான நிலையில் இருக்கின்றோமா? எண்ணங்கள் மனதில் பாதிக்கின்றதா? இடது நாடி பிரச்சனை இருந்தால் நீங்கள் மெழுகுதிரி வையுங்கள். இடது கை பக்கம். வலது கையை நாம் பூமியில் வைப்போம். நமது இடது நாடி மன சக்தி, நமது விருப்பங்களுக்கான சக்தி, தூய விருப்பத்துக்கான சக்தி. எனவே அந்த சக்தியை வேண்டாதவற்றில் விரயமாக்காது நாம் கேட்போம். தாயே, எனது இடது நாடியை தூய்மைப்படுத்தி தாருங்கள். நமது விருப்பங்கள் அனைத்தையும் நாம் ஸ்ரீ மாதாஜியின் பாதங்களில் விட்டு நமது சுவாசத்தில் கவனத்தை வைப்போம். கவனம் அமைதி அடையட்டும். நான் ஒரு தூய ஆத்மா. இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். உப்பு நீர் தயாராக வைத்திருப்பவர்கள் உப்பு நீரில் கால்களை வைக்கலாம். நமது வலது நாடியை நாம் சரி செய்வோம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி உப்பு நீரில் நாம் கால்களை வைப்போம். மீண்டும் எனது கவனம் எங்கிருக்கின்றது? நமது வலது நாடி பிராணசக்தி, நமது செயல்களுக்கான சக்தி. நமக்கு தூய கவனத்தை தரும் சக்தி. நமது கவனம் தூய்மையாக இருக்கின்றது. வலது கையில் நாம் நமது வலது கை லேசாக இருக்கின்றதா? நுண் அதிர்வுகளை பெறக்கூடியதாக இருக்கின்றதா? இப்பொழுது நமது இடது கையை கல்லீரலில் வைப்போம். நமது வயிற்றின் மேற்பகுதியில் பிரார்த்திப்போம். தாயே, எனது கல்லீரலில் வந்து
எனது கல்லீரலின் தொழிற்பாட்டை முழுமையாக சீராக்கி தாருங்கள். எனது உடலில் உள்ள மேலதிக வெப்பத்தை வெளியேற்றி எனது மனதையும் உடலையும் ஆறுதல் அடைய செய்யுங்கள். எனது கவனத்தை தூய்மை அடைய செய்யுங்கள். எமது ஈரலில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். எமது ஈரலில் சித்த சக்தி, அதாவது எமது கவனத்துக்கான சக்தி. இப்பொழுது எமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது கவனிப்போம், எமது மனதில் ஏதாவது விருப்பங்கள் அல்லது பிரச்சனைகள், கவலைகள் அல்லது எண்ணங்கள் இருக்கின்றதா? அவை அனைத்தும் சரணாகதி செய்யப்பட வேண்டும். எமது இருதயத்தில் ஸ்ரீமாதச்சியின் பாதங்களில் விட்டு எமது கவனத்தை நாம் அமைதியாக எமது சுழுமுனை நாடி வழியாக எமது கவனம் சுவாசத்தோடு அமைதி அடையட்டும். இந்த மனசக்தி, பிராணசக்தி இரண்டும் கவனத்தோடு ஒன்றாகி அமைதி அடையட்டும். இந்நிலையில் நாம் கேட்போம்,
எனது புத்தி எங்கு இருக்கின்றது? எமது புத்தி சரணாகதி செய்யப்பட்டு விட்டது. இப்பொழுது இந்த ஆத்மா பரமாத்மாவோடு ஒன்றாகிய நிலையில் பரமாத்மாவின் புத்தியே எம்மை கவனித்துக் கொள்கின்றது, வழிகாட்டுகின்றது. நாம் அமைதியாக இருப்போம். நமது அனுபவங்களை கவனிப்போம். எமது வலது கையை எமது நாபி சக்கரத்தில் வைப்போம். என்று நாம் நாபி சக்கரத்தில் கவனத்தை போடுகின்றோம். எமது வலது கையை எமது நாபி சக்கரத்தில் வைப்போம். நாபி சக்கரம் என்பது எமது தொப்புள் பகுதி. அதில் நாம் வைப்போம். முதலில் தொடுகையை உணர்வோம். பின்பு சூடாக இருக்கின்றதா, குளிராக இருக்கின்றதா? இதில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு எனது உலக வாழ்வில் அமைதியையும் மன திருப்தியையும் தந்தருளுங்க. தாயே, எனக்கு உலக வாழ்வில் அமைதியையும் மன திருப்தியையும் தந்தருளுங்க. எனக்குள் சமநிலையை தாருங்கள். எனக்குள் ஒழுக்கத்தை தாருங்கள். எனக்குள் தர்மத்தை நிலைநாட்டுங்கள். நான் உண்மை உடையவனாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். இப்பொழுது வலது கையை இடது பக்கம் வைப்போம். இடது நாடி. எமது இடது பக்கம் தன் நம்பிக்கை. இதில் நாம் தன் நம்பிக்கையோடு சொல்லுவோம். தாயே, உங்கள் அருளால் நான் எனது வாழ்வில் அமைதியாகவும் மன திருப்தியோடும் இருக்கின்றேன். தாராள மனதோடு இருக்கின்றேன். தாயே, தங்கள் அருளால் நான் எனது உலக வாழ்வில் மன அமைதியோடும் மன நிறைவோடும் திருப்தியோடும் இருக்கின்றேன். தாராள மனதோடு இருக்கின்றேன்.
இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையை வலது பக்க நாபியில் வைப்போம். இது தெய்வீக நம்பிக்கை. எமது வலது பக்கம் தெய்வீக நம்பிக்கை. தன் நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும். இங்கு நாம் சொல்லுவோம், தாயே, தெய்வீக சக்தியே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. எனக்குள் இருக்கும் இந்த தெய்வீக சக்தியே எனது கண்ணியமாகும், எனது மேன்மையாகும். அந்த சக்தியே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. எனது குடும்ப பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், உறவுகளோடான பிரச்சனை, அனைத்தும், வேலையில் பிரச்சனை, அனைத்து பிரச்சனையும் கவனித்துக் கொள்கின்றது. அந்த தாய் சக்தியே எனது கண்ணியமும் மேன்மையும் ஆகும். இப்பொழுது நமது இரு கைகளையும் அடுக்கிக் கொண்டு வருவோம். இந்த நாபி சக்கரத்தில் ஒரு அமைதியை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். கவனத்தை தலை உச்சி குழியிலிருந்து உள்முகமாக சுழுமுனை நாடி வழியாக இலகுவாக விரிவடைய செய்வோம். செய்து நமது நாபி சக்கரத்தில் கவனத்தை கொண்டு வந்து கவனத்தை விரிவடைய செய்து அங்கு கவனிப்போம். ஒரு அமைதி, ஒரு நிதானம், ஒரு சமநிலை, இந்நிலையில் நாம் ஸ்ரீமாதிஜியின் ஒரு நாபி சக்கரம் பற்றிய ஒரு அருள் உரையை நாம் கேட்போம். To the third center, which we call as the Navi Chakra. This center is, on one side, is made of water, another side with fire. Around it are our 10 valencies, which we can call as our innate religion within ourselves. Now this Nabi itself, or we can call the solar plexus, or we can say the navel chakra, gives us, as soon as the Kundalini rises, she awakens this, and the light, when it spreads, you become religious. I don't have to tell you anything. You just become. I don't have to say that you don't take drugs. You just don't take it. Overnight I have seen people have given up drugs.
overnight alcoholism, overnight everything, and they enjoy their virtues. That's the best part of it. Some people think, oh, then what is the fun? What is this that you take something in the pub and next day you have hangover? Here you take something and next day you are much better off. It never comes down. It never gives you a reaction. It's not artificial. It's not intoxicating. It is from your nerves. It's bubbling out. So this is the center which is very important in us, because most of us have a problem with this center. And here we have a capacity by this center that we enjoy our generosity. Now all matter, whatever it is, we are materialistic, it's a good idea to be materialistic. But the matter is, the aesthetics of matters are that you can give it to others, suggesting your love in it. I think that's the only thing a matter can do. And in a very special way you can express that love. For example, somebody likes a particular thing, you go all the way to get it, and give that small thing, very small thing, to the person, and the joy, not out of the money that you have spent, but the feelings you have expressed of knowing what that person would love. And this kind of a depth develops within you such lovable, beautiful society you enter into. And you don't need anything, because everybody is looking after your needs. Now I have told them I love flowers, because I don't take anything else. So you must see, whenever I come, my house is so filled with flowers that my husband was saying, let us go live in the garden and let the flowers be here. So you see, the joy of giving comes from this center. And whatever you eat, whatever you have to eat, whatever is good for you, you eat. You don't have to bother as to what to eat, what not to eat. You just eat whatever is good for you, benevolent for you. You become so wise. And also you please others. You don't displease others by saying, this is bad food, I want that. I want goes away. What do you want? So like you would say, a candle which is not enlightened is waiting to be enlightened, is asking for the light. I want light. But once it is enlightened, it gives light to others automatically. Supposed to be. In the same way, you also start giving your light, your love, your joy to others. Automatically. I don't have to tell you. Nobody has to go through any 10 commandments anymore. Those days are gone. Now automatically you become like that. Very beautiful people, very affectionate and glorious, I should say. If you see the glow on the face of Sahajogis, the face itself is radiant. Many people drop out their 10 years to 20 years in their age, and they are so enthusiastic, never get tired.
இன்னும் ஒரு 10 நிமிட உரை ஸ்ரீ மாதாஜி அமைதி பற்றி கூறுகின்றார். எமது நாபி சக்கரம் அமைதி, எமக்கு உலக வாழ்வில் முழுமையான அமைதியையும் திருப்தியையும் தரும் சக்கரம். இந்த அமைதி, மன நிறைவு, திருப்தியால் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம். கொடுப்பது பொருள் சார்ந்தவையாக இருக்கலாம். அதற்கு மேலால் நாம் எமது அன்பு, கருணை, கவனிப்பு இவற்றை நாம் கொடுக்கின்றோம் மற்றவர்களுக்கு. இதனால் ஏற்படும் ஆனந்தம். இது பற்றிய ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருளுரையை நாம் கேட்போம். So today I am asking for two things. It's a funny thing that a mother has to ask for a gift. And the gift you have to give, first one, is that you should be peaceful. You should express peacefulness through your own character, talking. But it doesn't mean that you should be people who are bleak or who are, we can say that, are morbid people or people who tolerate nonsense. No, there is a way of resistance, but a resistance of a peaceful resistance, that you are not afraid of anything, you are not frightened of anything, you are not going to bow down to anything, you are not going to compromise with anything, but you are peaceful. That sort of a temperament you must develop and also express outside. Is very important. And second one is the this love, this peace, all this should express your love to others. Love to others. Try to have peace with yourself. Don't fight with yourself. We all have to be very peaceful people, and you have seen my peaceful nature has solved so many problems just like that. So try to achieve that peace within. That peace should not be lost at any cost, and should not be also expressed outside in a way like I sometimes, my peace itself becomes terrible. But you don't have that kind of possibility, so you just don't do it. You just don't do it. Never do it that way. Try to be extremely peaceful. Try to make your forehead relaxed. Keep your forehead relaxed. Try to trust yourself. Open your Agya, open your Ekadasha and your Sahasrara, and your heart will open. Once your Sahasrara is open, your heart will open automatically. So you will have a peaceful life. Let everybody live peacefully within themselves and give peace to others, so that this peace will become a nucleus for the peace of the world. So your great task today is to establish a great source of peaceful people. We are so many Sahajogis here. You are sitting in complete peace and happiness and joy. You don't know. You are emitting all that peace, channelizing it and doing it. Now, for us today to decide, first of all, in our hearts, that we'll take to peaceful methods. When we are traveling, we'll be taking to peaceful methods. Anybody who is trying to provoke you or trying to create a problem or divide you on any issue whatsoever, run away from that person as fast as possible. Anybody who talks of peace, or peacemakers, stick on to that person. Then only you will understand that you are also getting peace. Here you have come to get peace, not to create problems or to listen to your problems, but to get to peace. Peace is a nature or is the quality of your spirit. So once you jump onto your peace, somehow what happens that you go beyond the cause and the effect. You are beyond the cause and the effect. So the cause disappears and the effect also disappears. So today we all have come here to worship the peace, the within and the without.
Let us be peaceful people. So you have your love, which is pure, without any lust or greed. You love others only because you are in love. And then, secondly, you are blessed with peace. You are absolutely at peace with yourself, and you'll be amazed with peace, wisdom will come into. You will be regarded as the wisest man, wisest woman, because you are at peace with yourself. Only in peace you can discover the truth. You can discover every solution that you want. You become very, very wise and sensible person, outstandingly great than others. You are not like common general people. Peace. The peace has to be within to begin with. You have to be peaceful within yourself. If you are not peaceful, if you are playing tricks with your ego, if you are just satisfying yourself saying that you are peaceful, you are sadly mistaken. Peace is to be enjoyed within yourself. It is to be felt within yourself. So do not give wrong satisfactions to yourself. Do not give false notions to yourself. Don't cheat yourself. Peace has to be felt within yourself. And if you are not feeling that, you shouldn't come and ask me, Mother, why am I not feeling? Because I'm not going to tell you that's something wrong with you. You have to work it out that you should feel peaceful within yourself. It is not that if you have too much of silence outside, you feel peaceful. Peace has to be within yourself. You have it. Your spirit is absolutely peaceful, avyagra, without restlessness. There's no restlessness in your spirit. Absolutely peaceful and steady. It is for you to feel it. It is not for anybody else to certify you. This is one thing. Secondly, when I'm telling you something, you think I'm not telling you. It doesn't register in your brain. You think I'm telling it to XYZ, but not to you. You are not in it. That's another sign there is no peace. Because there is no peace, there's no registration. Only the peace within can register whatever is auspicious, whatever is nourishing for your growth. So try to make peace with yourself. Do not fight with yourself. Why should I do it? I am so bad. I should not have done it. All these things you should not do. Try not to fight with yourself, first of all. Then you fight with me. Why am I like this? Why should it be like this with me? Why is it I catch? Why? How am I to answer such a question? It's very aggressive. I think it's very aggressive attitude of many Sahaj Yogis to come and ask me such a question. Why? Because I can't tell you what's wrong with you. It's not in my culture. You should find yourself what's wrong with you. But it's not what's wrong with you is the problem. What's right with you is the attitude. Whatever is right with you, put your foot on that, establish yourself on that point, and then develop yourself higher. Out of peace comes the joy, the light of joy, the happiness. I wish peace for the whole world, for the whole nation. To understand, to give up all the strives, all the false battles for money and for power, all wrong ideas that they are different from each other and come under the banner of Sahaj Yoga.
and enter into the kingdom of God, where they are invited with all respect and love. I wish peace to all of them, to all the countries, all the human beings, in their families, in their hearts, with their children, with all of them. Let there be peace. Let their heart emit peace, their tongue speak with peace, their eyes see nothing but peace. All this has to change. Tremendous change has to take place. The whole universe has to take a different turn. All that is hatred, hateful, ugly has to vanish, and the peace has to prevail. It is not the peace of the dead, but peace of the living. That has to come, of the body. I bless all of you to be the channels of that peace, to be beautiful channels of that peace, to be glorious channels of that peace, to be great children of your mother, who is so proud of you. May God bless you. சிறிது நேரம் ஸ்ரீ மாதாஜி சொன்ன விடயங்களை உள்வாங்கி தியான நிலையில் இருப்போம். இன்றைய இந்த அமைதி நிலையில் நாம் ஒரு சிறிய பாடலை, ஒரு 4 நிமிட பாடலை கேட்பது மிகவும் நன்றாக இருக்கும். இந்த பாடல் ஆங்கில பாடல், ஆனால் சௌஸ்ராரம், அதாவது நமது முழு கவனத்தையும் தலை உச்சியில் வைத்து சௌஸ்ராரம் மூலம்
இந்த பாடலை கேட்போம். கண்களை திறந்து நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். The Holy Ghost came on this earth and took a human body. She said, it's worth for all the seekers who are godly to move mankind to heaven. That's why she came. Everybody who wants can take her help without feeling shame. The best is that she looks like you and me. Can you believe it? And she loves you very much and wants that you become the Spirit. God is closer than you think. Unfortunate that not everyone can recognize this, and some others will never find out who she is. You know God always acts without sensations. Just follow your inner voice and the vibrations. God is closer than you think. God is closer than you think. God is close. God is close. God is closer than you think. The Holy Ghost came on this earth and took a human body. She said, it's worth for all the seekers who are godly to rescue the seekers. She traveled all over the world. She was also in your city. Haven't you heard? On every place she's been, she told angels to stay. They do already work on you in a very subtle way. God is closer than you think. God is closer than you think. God is close. God is close. God is closer than you think. God is closer than you think. God is close. God is close. The Holy Ghost came on this earth and took a human body. She said, it's worth for all the seekers who are godly to rescue the seekers. She traveled all over the world. She was also in your city. Haven't you heard? On every place she's been, she told angels to stay. They do already work on you in a very subtle way. Closer, 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 closer. God is closer, closer, closer. God is closer than you think. God is close. God is closer than you think. God is close. God is close. God is இப்பொழுது நாம் குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, இப்பொழுது நாம் எமது 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இந்த பஞ்ச தத்துவங்கள், ஆகாயம், பூமி, காற்று, நீர், நெருப்பு, ஒளி அனைத்தும் எமக்குள்ளும் இருக்கின்றது.
இந்த பஞ்ச தத்துவங்களாலேயே நாம் ஆனவை, எமது உடல் ஆனது. வைப்ரேஷன்ஸ், அதாவது இந்த தெய்வீக அன்பு சக்தியும் இந்த பஞ்ச தத்துவங்களால் ஆனது. மெதுவாக கைகளை கீழே கொண்டு வருவோம். இருதய மட்டத்தில் வைப்போம். இப்பொழுது நமது மடிக்கு கைகளை கொண்டு வந்து கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜியை வணங்கி எமக்குள் இருக்கும் நற்பண்புகள், மற்றவர்களிடம் இருக்கும் நற்பண்புகள் அனைத்துக்கும் தலை வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ஃபேஸ்புக் மற்றும் சூமில் இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது அன்பான வணக்கங்களும் நன்றிகளும். இப்பொழுது நீங்கள் அன்மியூட் பண்ணி உங்களுடைய அனுபவங்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், அல்லது கலந்துரையாட விரும்பினால் கலந்துரையாடலாம்.